இன்னும் 6-7 நாட்கள் இந்த வெயிலில் கிடந்து நாம் உழைத்தாக வேண்டும். இந்த தொகுதியில் காட்டுவண்ணார்குடி வேட்பாளராக ஐயா இளையபெருமாள் அவர்களின் இளைய மகன் ஜோதிமணி அவர்கள் பானை சின்னத்திலே போட்டியிடுகிறார். அவருக்கு பானை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். அவர் இப்போது ஒரு மூத்த சிறுத்தையாக நம்மோடு வலம் வருகிறார். தனது இறுதி மூச்சு வரையில் சிறுத்தையாகவே இருந்து நான் வாழ்வேன், என்னாலான களப்பணிகளை ஆற்றுவேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வலுப்படுத்துவேன் என்று உறுதியளித்து நம்மோடு களத்தில் இருக்கிற ஜோதிமணி அவர்களை பானை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாறு கேட்டுக் கொள்கிறேன். அன்பார்ந்த தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சி தொடர வேண்டும். அவர் கடந்த 5 ஆண்டுகளில் ஆற்றிய சாதனைகள் தொடர வேண்டும். அவரால் இங்கே மதவெறி சக்திகள் தலை தூக்க முடியவில்லை, வெறுப்பு அரசியலை பரப்ப முடியவில்லை. அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை தோளில் சுமந்து வருகிறார். பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் இன்றைக்கு அன்புமணி தலைமையிலான பாமகவும் இணைந்திருக்கிறது. பாமக வேட்பாளர் தான் இங்கே போட்டியிடுகிறார். அதிமுக பாஜக கூட்டணி தமிழுக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கிற கூட்டணி. அவர்கள் நாம் பேசுகிற அரசியலுக்கு நேர் எதிரானவர்கள். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி முஸ்லிம் ஓட்டு எங்களுக்கு வேண்டாம், கிறிஸ்தவர் ஓட்டு எங்களுக்கு வேண்டாம் என்று வெளிப்படையாகவே அறிவித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி. அந்த 2 சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பரப்புகிற கட்சி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்போடு கிறிஸ்தவ பெருங்குடி மக்களும் இஸ்லாமிய பெருங்குடி மக்களும் பாதுகாப்போடு வாழ முடிகிறது என்றால் அதற்கு திமுக தலைமையிலான அரசுதான், திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அதை இந்த பகுதி வாழ் பொதுமக்கள், குறிப்பாக கிறிஸ்தவ பெருங்குடி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்த வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர வேண்டும். அடுத்து முஸ்லிம் வாக்குகளையும் கிறிஸ்தவ வாக்குகளையும், தம்பி இந்த கொடியை கொஞ்சம் மாற்றி விடுங்க, முகத்து மறையுது. முஸ்லிம் வாக்குகளையும் கிறிஸ்தவ வாக்குகளையும் பிரிப்பதற்காகவே நண்பர் விஜய் களத்திற்கு வந்திருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விஜய்க்கு நாம் ஓட்டு போட்டால் விஜய் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பாரா? முடியுமா? அப்ப அவருக்கு போற ஓட்டு வேஸ்டா, பயனளிக்குமா? தயவு செய்து அவர் கிறிஸ்தவர் நினைச்சுக்கிட்டு அந்த ஓட்டு நீங்க அவருக்கு போட்டீங்கன்னா ஊருக்கு 4 ஓட்டு 5 ஓட்டு போட்டா கூட அது விரயமாகிவிடும். நான் அவர் மேல எந்த காழ்ப்புணர்ச்சி எனக்கு இல்லை. ஆனா நான் அரசியல் கணக்கு சொல்றேன். அவர் ஏன் நிக்கிறார்? அவர் பேசுற பேச்சு கேளுங்க. நான் முதலமைச்சராக இருந்தா என்ன செய்வேன் சொல்ல மாட்டேங்கிறார். நான் திமுகவை வீழ்த்தியே தீர்வேன், அதுதான் அவருடைய அரசியல். திமுகவை வீழ்த்திட்டு யாரை கொண்டு வந்து ஆட்சியை உட்கார வைக்க போறார்? சரி, திமுகவை வீழ்த்துறார். ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் பொறுப்புல இருந்து வெளியேற்றார். அந்த இடத்துல யார் உட்கார போறா? அவரால் உட்கார முடியுமா? தமிழ்நாடு முழுக்க அவரால் ஜெயிக்க முடியுமா? தனிச்சின்னு ஜெயிக்க முடியுமா? பெரம்பூர்லயே ஜெயிப்பாரா? அவருக்கே சந்தேகம். திருச்சி கிழக்கில் நிற்கிறார், 2 தொகுதியில் நிற்கிறார். தளபதி ஸ்டாலின் ஒரு தொகுதி தான் குளத்தூர், எடப்பாடி பழனிசாமி ஒரு தொகுதி தான் எடப்பாடி. ஆனா அவர் ஒரு தொகுதியில் நிக்கல. சந்தேகம் வந்துருச்சு அவருக்கு. 2 தொகுதியில் நிற்கிறார். ஏதாவது ஒண்ணுலையாவது கிளிக் ஆகாதா அப்படின்னு அவரே சந்தேகப்படுறார். அப்போ அவர் எலெக்ஷன்ல தனியா நின்று ஜெயிச்சு ஆட்சிக்கு வர முடியாதுங்கிறது அவருக்கே தெரியும். அப்புறம் எதுக்கு தேர்தல் நிற்கிறார்? ஏன் திமுகவுக்கு எதிராக பேசுறார்? அவருடைய நோக்கம் என்னன்னா, முஸ்லீம் ஓட்டையோ கிறிஸ்தவர்கள் ஓட்டையோ திமுக கூட்டணிக்கு போக விடாம தடுத்து பிரிச்சுட்டா அந்த இடத்துல அதிமுகவை கொண்டு வரலாங்கிறது அவருடைய நோக்கம். அதிமுக வருதுன்னா யார் வர்றதா அர்த்தம்? நீங்க ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை.
இங்க இருக்கிற அதிமுக ஜெயலலிதா காலத்து அதிமுக இல்லை. அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். நீங்கள் நினைப்பது போல் அதிமுக ஜெயலலிதா காலத்து அதிமுக இல்லை, எம்ஜிஆர் காலத்து அதிமுக இல்லை. இரட்டையடை சின்னம் எம்ஜிஆருடைய சின்னம், ஜெயலலிதா சின்னம் என்று எண்ணுகிறார்கள். அது பிஜேபியின் சின்னம். அப்புறம் இங்க அன்புமணி பாமக நிற்கிறது. அவங்க அப்பாவே உன் பேருக்கு முன்னால ராமதாஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்ப எந்த அளவுக்கு அவர் பெற்ற தந்தைக்கு, ஆளாக்கிய தந்தைக்கு, அமைச்சராக்கிய தந்தைக்கு நம்பகத்தன்மையோடு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் இருந்தாலும் அடிச்சாலும் உதைச்சாலும் எவ்வளவு பண்ணாலும் அப்பா அப்பா தான். அப்பாவுக்கு எதிராக நம்மால சிந்திக்க முடியுமா? தாய்க்கு எதிராக நம்மால் சிந்திக்க முடியுமா? அது அவங்க பர்சனல் விஷயம், நம்ம விட்டுட்டு போகலாம். ஆனால் அந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த அரசியல் கணக்கை நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி எவ்வளவு தரம் தாழ்ந்து பேசினாரா இல்லையா? என்ன சொன்னார்? அதை நம்மால சொல்ல முடியாது. அது எதுக்காக அவர் சொன்னாலும் தெரியல. அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி, பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி. பிஜேபி அதிமுக பெரியார் படத்தை துண்டறிகளை போடுறாங்களே, பிஜேபி துண்டறிகளை போடுவாங்களா? அதிமுக துண்டறிகளை அண்ணா படத்தை போடுறாங்களே, பெரியார் பாஜக துண்டறிகள் அண்ணா படத்தை போடுவாங்களா? அண்ணா பேசுற இருமொழி கொள்கையை பிஜேபி பேசுமா? தமிழும் ஆங்கிலமும் போதும், எங்களுக்கு இந்தி வேண்டாம் அப்படின்னு அண்ணா சொன்னாரா இல்லையா? பிஜேபி அப்படி சொல்லுமா? இந்தியை திணிக்க மாட்டோம் என்று உறுதியளிப்பார்களா? எப்படி அதிமுகவும் பிஜேபியும் பொருந்துகிற கூட்டணியா இருக்கும்? அப்பட்டமா பொருந்தா கூட்டணி. வெறும் தேர்தலுக்காக நிற்கிறாங்க. அந்த கூட்டணியை உருவாக்குனது யாரு தெரியுமா? அமித்ஷா, மோடி. ஆனா ரொம்ப முக்கியமா சிபிஐ. என்னது சிபிஐ? என்ன? அது புலனாய்வுத்துறை. அது புலனாய்வுத்துறை. சிபிஐ எல்லாரும் மிரட்டி உருட்டி, அன்புமணி நீ பிஜேபியோட வரலன்னா உன் மேல கேஸ் போடுவேன். ஏற்கனவே அவர் மேல கேஸ் இருக்கு, அதை தோண்டி எடுப்போம். எடப்பாடி நீங்க தனியா நிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அப்புறம் கொடநாடு கேஸ்ல இருந்து எல்லா கேஸையும் எடுப்போம். சிபிஐ மிரட்டியது. எடப்பாடி அவர்களை சிபிஐ மிரட்டியதா இல்லையா? எடப்பாடியை மிரட்டியது, அன்புமணியை மிரட்டியது, டிடிவி தினகரனையும் மிரட்டியது. அவரு என்ன சொல்றாருன்னா, நான் எடப்பாடியோட கூட்டணி சேரல, பிஜேபியோட கூட்டணி சேர்றாங்க. இவங்க அதிமுக பாரம்பரியத்திலிருந்து வந்தவர் தானே, சசிகலாவுக்கு சொந்தக்காரர் தானே, ஜெயலலிதா அம்மாவால் வளர்க்கப்பட்டவர் தானே. அவர் நான் பிஜேபியோட தான் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்றாரு. ஏன்? அவரையும் சிபிஐ மிரட்டியிருக்கு. அப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி என்பது சிபிஐ கூட்டணி. நம்முடைய கூட்டணி சிபிஐ கூட்டணி. நம்ம கட்சி, நம்ம கூட்டணியில சிபிஐ ஒரு கட்சி இருக்கா இல்லையா? சிபிஐ என்ன? கம்யூனிஸ்ட் கட்சி. ஸ்டாலின்ங்கிற பெயரே கம்யூனிஸ்டுடைய பெயர் தான். ரஷ்யாவில் புரட்சி செய்த ஒரு புரட்சி தலைவர் ஸ்டாலின், லெனினுக்கு அப்புறம் வந்த தலைவர். நம்முடைய கூட்டணி தலைவரின் பெயர் என்ன? ஸ்டாலின் தான். ஆக நம்முடைய கூட்டணியே இடதுசாரிகள் கூட்டணி தான். திமுக ஒரு இடதுசாரி தான், விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடதுசாரி தான், சிபிஐ இடதுசாரி தான், சிபிஎம் இடதுசாரி தான். சிபிஎம் நம்மோட தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நம்மோட தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் நம்மோட தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ அமைப்புகளும் நம்மோடு தான் இருக்கிறார்கள். பிஜேபி அதிமுக தப்பித்தவர்கள் வெற்றி பெற்றாங்கன்னா இங்க பைபிளை கொடுத்தாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில பைபிளை கொடுத்தாங்க. இங்க என்னடா நீங்க பைபிளை படிக்கிறீங்க, காலையில் ஜெபம் படிக்கிறீங்க, இங்க ஜெபம் ஓதக்கூடாது, பைபிளை கொடுக்குறாங்க. தேவாலயங்களை இடிக்கிறாங்க. ப்ராட்டஸ்டன்ட் ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச்சலா இருக்கு, அவங்க எல்லாம் பாதுகாப்பே இல்ல. சிஎஸ்ஐ கிட்ட அவங்க போக முடியாது, ஆர்சி கிட்ட போக முடியாது. ஆனா பெந்தகோஸ்து அமைப்பு இருக்குல்ல, அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லுவாங்களே பெந்தகோஸ்து அமைப்பு, அவங்களெல்லாம் இவங்க பயங்கரமா அச்சுறுத்தல் செய்வாங்க. பாதுகாப்பு கிடையாது. அதிமுகவோ அதிமுகவில் இடம்பெற்றுள்ள பாமகவோ அல்லது பாஜகவோ வெற்றி பெற்றால் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது,
பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, சமூக நீதிக்கு பாதுகாப்பு இருக்காது, சமூக நல்லிணக்கம் இருக்காது, சாதி சண்டை பெருகும், மத சண்டை பெருகும், வெறுப்பு அரசியல் பெருகும், தமிழ்நாடு அமைதியாக இருக்காது, சீர்குலைத்து விடுவார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக காட்டுமன்னார்குடியில் எவ்வளவு பெரிய சமூக நல்லிணக்கம் நிலவுகிறது. ஆனால் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களும் திருமாவளவனும் ஒரே மேடையில் நிற்கிறோம், ஒரே வண்டியில் பயணிக்கிறோம். இது எவ்வளவு பெரிய சமூக நல்லிணக்கம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சருடைய அப்பா முட்டம் கிருஷ்ணமூர்த்தி, எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி, ஒருவரம் இளைய பெருமாள் எதிரும் பெருமான அரசியல் செய்தார்களா இல்லையா? அவர்களுடைய வாரிசுகள் இன்றைக்கு ஒரே அணியில் எல்லியப்பியுடைய மகன் ஜோதிமணி, ஐயா முட்டம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் கொல்லு பேரன், அவருடைய பேரன் இளம் வேங்கை கதிரவன் அவர்கள் ஓட்டு கேட்டு வந்திருக்கிறார். 2 பேருக்கு இடையில நான் இணைப்பு பாலமாக இருக்கிறேன். சமூக நல்லிணக்கம் நிலவுகிறது, சமூக ஒற்றுமை நிலவுகிறது. இந்த சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியதில் திருமாவளவனுக்கு ஒரு பங்கு உண்டு. இந்த நல்லிணக்கத்தை தான் நாம் விரும்புகிறோம். வன்னியர்கள் நமக்கு பகைகள் இல்லை. பாமகவுக்கு எதிரான அவதூறுகளை பரப்பியதால் அவர்களோடு நமக்கு முரண்பாடு, அவ்வளவுதான். வன்னியர் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு, வருமான வரம்பு இவையெல்லாம் வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் குரல் எழுப்புவன் திருமாவளவன். எந்த சமூகத்திற்கு நாம் எதிரானவர்கள் இல்லை. தோழர்களே, அப்படிப்பட்ட சமூக நல்லிணக்கத்தை சிதைக்கிற கும்பல் தான் அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி. ஆகவே உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழக அரசின் சாதனைகள் தொடர, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி தொடர, தமிழ் மண்ணில் நிலவுகிற சமூக நல்லிணக்கம் தொடர, காட்டுமன்னார்குடியில் நிலவும் சமூக நல்லிணக்கம் தொடர, உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை மாண்புமிகு அமைச்சரின் வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளர், மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளர், விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர், முதிய சிறுத்தையாக, மூத்த சிறுத்தையாக நம்மோடு களம் காணுகிற ஜோதிமணி அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்களியுங்கள், பானை சின்னத்திலே வாக்களியுங்கள். அவரை சட்டமன்றத்திற்கு வெற்றி பெற செய்து அனுப்புங்கள் என்று கேட்டு, இந்த கொளுத்தும் வெயிலில் சிறந்த எழுச்சி மிகுந்த வரவேற்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.